ஆபிரகாமை இப்படி தேவன் ஆசீர்வைத்தார் என்றால் அதே ஆசீர்வாதம் எனக்கு உண்டு. தாவீதை தேவன் இப்படி அற்புதமாக உயர்த்தினார் என்றால் அப்படியே எனக்கு உண்டு. அதில் நீங்கள் வளர்றீங்களா இல்லையா? செங்கடலை சடனாக திறந்தது. அவன் ஐத்தியு சடனாக எழும்பி வந்துட்டான். லாசரு சடனாக எழுந்து வந்துட்டான். சடனாக திராட்சை ரசம் உண்டாயிற்று. அருமையானவர்களே, கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து செய்ததையும் செய்து அதைவிட மிக பெரிய அற்புதங்களையும் செய்து அகில உலகத்தையும் உலுக்குவதற்காக தேவன் நம்மை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அருமையானவர்களை, இன்றைக்கு 296வது அவருடைய அனந்த ஞானம், அக்கினியும் அற்புதமும். மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் கற்றுத்தரப் போகிறார். உங்களோடு கூட சேர்ந்து நானும் கற்றுக்கொள்ளப் போகிறேன். சரிங்களா? அக்கினியும் அற்புதமும், அதாவது அக்கினி மூலமாக அல்லது நெருப்பு மூலமாக தேவன் செய்த அற்புதங்களிலிருந்து அநேக பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ரைட்? நம்முடைய செய்திகள் எல்லாம் லெசன்ஸ் தான். ஆபிரகாமை இப்படி தேவன் ஆசீர்வைத்தார் என்றால் அதே ஆசீர்வாதம் எனக்கு உண்டு. தாவீதை தேவன் இப்படி அற்புதமாக உயர்த்தினார் என்றால் அப்படியே எனக்கு உண்டு. அதில் நீங்கள் வளர்றீங்களா இல்லையா? 100% ஐ எம் கேரண்டி. எது? என்னுடைய செய்தியை கேட்கிறவர்கள் நீங்கள் விசுவாசத்திலே வளருவீர்கள். பயம், கவலை, குற்ற உணர்வு வெளியே வருவீங்க. இரவில் நல்லா தூக்கம் வராதவர்களும் தூங்குவார்கள். தாவீதை போல ராஜாவாக உயர்த்தப்படுவீர்கள். எவ்ரி மோமெண்ட் யூ ஷல் செலிப்ரேட். ஏன்? விசுவாசத்தில் பெருகி கொண்டே இருப்பீர்கள். ஏன்? சத்தியத்தை சரியாக போதிக்கிறோம். இன்றைக்கு அருமையானவர்களே, அற்புதம் என்றால் என்னவென்று முதல் பார்ப்போம். வாட் இஸ் மிராக்கிள்? அல்லது அற்புதங்களிலே அடங்கி இருக்கிற ஒரு 10 கேரக்டரை நம்ம பார்த்துருவோமா? முதலாவது பாருங்க, அற்புதம் என்று சொன்னாலே இயற்கைக்கு அப்பாற்பட்டது. ரைட்? இட் இஸ் சூப்பர் நேச்சுரல். Number 1. Number 2, it is effortless. It's effortless. What does it mean? செங்கடலை அற்புதமாக தேவன் திறந்தார். தேவனும் கஷ்டப்படலை, மோசையும் கஷ்டப்படலை. கரெக்டுங்களா? எத்தனை பேர் புரியுதுங்க? ஐத்திகுவை அற்புதமாக உயிரோடு எழுப்பினான். ஐத்திகுவும் கஷ்டப்படலை, பவுலும் கஷ்டப்படலை. எலியா மூலமாக அநேக அற்புதங்கள் நடந்தன. செய்தவர்களும் கஷ்டப்படலை, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றவர்களும் கஷ்டப்படலை. அருமையானவர்களே, ஆமென். மூன்றாவது பாருங்க, அந்த அற்புதம் என்றாலே இட் இஸ் நாட் அட் ஆல் பிராக்டிக்கல். சரிங்களா? ஆகவே மனுஷனால் இமேஜின் பண்ணவே முடியாது. நல்லா நீங்கள் கவனிக்க வேண்டும். நான் ஒரு 3 அற்புதம் சொன்னேன் பாருங்கள். மனுஷனால் இமேஜின் பண்ண முடியுமா? முதலாவது என்ன சொன்னேன்? செங்கடலை திறந்ததை சொன்னேன். செங்கடலுக்குள்ள ஒரு சாலை உடனடியாக அமையும் என்று எந்த மனுஷனுடைய மனதிலும் தோன்ற முடியாது பாருங்க. அதே செங்கடலுக்குள்ளே சத்துருக்களின் கடைசி போர் வீரனையும் அழித்து போடுவார் என்று எந்த மனுஷனுடைய இருதயத்திலும் தோன்ற முடியுமா? முடியாது. இட்ஸ் எ கேரக்டர் ஆஃப் த மிராக்கிள். ரைட்? ஹல்லேலூயா. அப்புறம் சடன்லியாக நடந்துருங்க. செங்கடலை சடனாக திறந்தது. அவன் ஐத்தியு சடனாக எழும்பி வந்துட்டான் இல்லையா? லாசரு சடனாக எழுந்து வந்துட்டான். சடனாக திராட்சை ரசம் உண்டாயிற்று. அருமையானவர்களே, ஓஹோ, தீஸ் ஆல் த கேரக்டர்ஸ். இன்னும் பாருங்களேன், பொதுவாக மிராக்கிள் நடந்த உடனே ஒரு பெரிய ப்ரொமோஷன் அங்கே இருக்கும். சிங்கங்களின் வாய்களுக்கு தேவன் அற்புதமாக தானியேலை தப்புவித்தார். அடுத்தது ப்ரொமோஷன். ரைட்? சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ எரிகிற நெருப்பிலிருந்து தேவன் அவர்களை பாதுகாப்பார். உடனே அவர்களுக்கு ப்ரொமோஷன். These are the characters. These all are the characters of the miracles, dearly beloved. Amen. Hallelujah, 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 hallelujah. ஒவ்வொரு மிராக்கிளும்
கர்த்தருக்கு புகழை கொண்டு வரும். சரிங்களா? அதே போல யாரை கொண்டு தேவன் அற்புதம் செய்கிறாரோ அவர்களுடைய பெயரை தேவன் பெருமைப்படுத்துவார். மோசேயை கண்டு எல்லாரும் பயந்துட்டான், அவ்வளவு மிரக்கிள். பேதுருவை கண்டு யாரு, அப்புறம் அப்போஸ்தலர் எல்லாம் விஐபி ஆயிட்டான். ஏன்? அவுட் ஆஃப் த மிராக்கிள்ஸ் பெர்ஃபார்ம் பை தம். ஆமென். இப்படி பல கேரக்டர் பைபிளில் இருக்குது. அருமையானவர்களே, என்னோடு சேர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் மிராக்கிள் ஒர்க்கராக மாறிவிடுவீர்கள். இன்றைக்கு மெடிடேஷன் என்னன்னா, அக்கினியும் அல்லது நெருப்பும் அற்புதமும். நெருப்பு மூலமாக தேவன் செய்த அற்புதங்களை தியானிப்போமா? நாளாகமத்தில் எழுதியிருக்குது, சங்கீதத்தில் எழுதியிருக்குது, அவருடைய அதிசயங்களை தியானித்து பேசுங்கள். இஸ்ரவேலர்கள் தேவன் தங்களுக்கு செய்த அற்புதங்களை மறந்து விட்டதுனால தான் அவிசுவாசத்துக்களை போய் மாட்டிக்கொண்டார்கள். எத்தனை பேர் புரியுது அருமையானவர்களே? எதனாலே வனாந்தரத்தில் அழுதார்கள்? விசுவாசம் இல்லாமல். எதனாலே விசுவாசத்தை இழந்தார்கள்? தேவன் செய்த அற்புதங்களை மறந்து விட்டார்கள் என்று 106வது சங்கீதத்தில் எழுதியிருக்கு பாருங்க, தேடி வாசிங்கள். முதலாவது பாருங்க, ஒரு 3 அற்புதங்கள், பல அற்புதங்கள் இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஒரு 3 அற்புதங்கள் அங்கே எக்ஸடஸ் 3:3, யாத்திராகமம் 3:3, அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். என்ன முட்செடி? அவன் பாருங்க, அவன் ஆடு மேய்ச்சிட்டே அந்த மலைக்கு ஓரமாக போகிறான். அங்கே இருக்கிற பச்சையாக இருக்கிற ஒரு முட்செடி, முள்ளு மரம் நெருப்பு பிடிச்சி எரியுது. எட்டி பார்த்தா இலைகள் இன்னும் க்ரீனாகவே இருக்குது. இஸ் இட் நாட் சூப்பர் நேச்சுரல்? இஸ் இட் நாட் மிராக்கிள்? இல்லை, அற்புத காட்சி. அருமையானவர்களே, ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். இன்றைக்கி நம்ம முக்கியமாக வேறொரு அற்புதத்தை தான் நம்ம தியானிக்கணும். இது வேகமாக போயிடலாம். இன்னும் பாருங்களேன், அதே எக்ஸடஸில் அக்கினியை வைத்து தேவன் இன்னொரு அற்புதம் செய்கிறார். என்ன அற்புதம்? இஸ்ரவேலர்களை பாதுகாக்க தேவன் அக்கினி மதிலாக இருந்தார். அக்கினி ஸ்தம்பம். இரவுல வெளிச்சம் கொடுக்க அக்கினி ஸ்தம்பம். இஸ் இட் நாட் சூப்பர் நேச்சுரல்? அருமையானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். அடுத்தால பாருங்களேன், தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அந்த 3 எபிரேய இளைஞர்கள் நெருப்பில் தூக்கி போடப்படுறாங்க. 7 மடங்கு உயர்த்தப்பட்டு அக்கினிக்குள்ளே தூக்கி போடப்படுகிறார்கள். அங்கே தேவன் என்ன செய்கிறாரு? அவரே உள்ளே இறங்கிறார் பாருங்க. ஒரு முடி கூட கருகவில்லை. அக்கினியிலே அற்புதம். அருமையானவர்களே, அவர்களை தூக்கி சென்றவர்கள் அத்தனை பேரும் மரித்து போனார்கள். தேவனை விசுவாசித்தவர்கள் விடுதலை பெற்றது மாத்திரமல்ல, எல்லாரும் அரசாங்க உத்தியோகத்துக்கு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. ஹிஸ் வெரி நேம் இஸ் ஒண்டர். அவருடைய பெயரே அதிசயமானவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு எலியா மூலமாக தேவன் நெருப்பை சூப்பர் நேச்சுரலாக பயன்படுத்தி அவர் செய்த அற்புதங்களிலிருந்து 5 லெசன்ஸ் படிக்க போகிறோம். ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. கருத்தாக நீங்கள் கவனிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆனால் இந்த கோணத்தில் நீங்கள் இந்த செய்தியை தியானிச்சிருக்க மாட்டீங்க, யாரும் பிரசங்கம் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்முடைய செய்திகள் எல்லாமே பாடங்கள், லெசன்ஸ் டு ஃபாலோ. நீங்கள் ஃபாலோ பண்ணுவதற்கு தேவையான லெசன்ஸ், பாடங்கள் அல்லது ஆலோசனைகள். அருமையானவர்களே, இந்த அற்புத அக்கினியினாலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 5 பாடங்களை நாம் இங்கே படிக்க போகிறோம். அது எதிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 15வது வசனம் முதல் 39வது வசனம் வரைக்கும் நான் செலக்ட் பண்ணி வாசிக்கிறேன். நீங்கள் பிறகு தியானிங்க. எது? 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 15வது வசனம் முதல் 39வது வசனம் வரைக்கும். அந்த சம்பவத்தை நான் ஷார்ட்டாக சுருக்கிறேன். அந்த ஆகாப் ராஜா பாகால்களை வணங்குகிற பல தீர்க்கதரிசிகளை வைத்து நாட்டை நடத்தி கொண்டு இருக்கிறான். சரிங்களா? அவனுக்கு என்ன ஆசைன்னா இந்த எலியாவை கொல்லணும். எலியாவுக்கு என்ன ஆசைன்னா இந்த ஆகாபை நம்ப வைக்கணும். எதை நம்ப வைக்கணும்? இதெல்லாம் வெறுமனே வெத்து வேட்டு. சரிங்களா? அவர்கள் வணங்குகிறது தேவன் அல்ல, ஏகோவா தேவனே தேவன் என்று நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும் என்று அவன் எழுப்புறான் பாருங்க அக்கேஷனுக்கு. இட்ஸ் so good, dearly beloved. Hallelujah, hallelujah, hallelujah.
அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு சூப்பர் நேச்சுரல் தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களுடைய கரத்திலே, உங்களுடைய வஸ்திரத்திலே, உங்களுடைய நிழலிலே, உங்களுடைய எச்சிலே, உங்களுடைய பேனாவில், உங்களுடைய மொபைல் ஃபோனில் இருக்கிற அற்புதமான வல்லமையை கட்டவிழ்த்து நீங்கள் நம்முடைய தேவனே ஒரே தேவன் என்று வையகத்திற்கு வழிகாட்டவில்லை என்றால் எப்படிங்க இந்த 8 பில்லியன் ரட்சிக்கப்படுவாங்க? நம்ம அதை கொஞ்சம் சீரியஸாக யோசிக்க வேண்டாமா? இவனுக்கு என்ன ஆசை? இந்த ராஜா ஏமாந்து கிடக்கிறான், நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய தேவனே ஒரே தேவன் என்று ஆகாபுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று அவன் ஒரு ஐடியா, ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறான் பாருங்க. அதிலிருந்து 5 பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். சரிங்களா? அந்த ஸ்டோரியெல்லாம் உங்களுக்கு தெரியும் பாருங்க. 2 காளைகள் பலியிடப்படும்படியாக கொண்டு வரப்படுகின்றன. ஒரு காளை அந்த பாகால் தீர்க்கதரிசிகளத்தில் யார் ஒப்பு கொடுக்குறா? நம்ம எலியா. சரிப்பா, நீங்கள் உங்கள் சாமியை கூப்பிடுங்க, நெருப்பை கூப்பிட்டு இந்த மாமிசம், இந்த காளை மாட்டை அந்த அக்கினி பட்சித்தது என்றால் உங்கள் தேவன் தேவன் என்று நானும் உங்கள் சைடு வந்துடுறேங்கிறேன். சரியா? அதே போல் நான் இந்த காளையை பலியிட்டு என்ன செய்கிறேன்? இந்த பலிபீடத்தில் வச்சு நான் பேசுகிற அக்கினி இறங்கட்டும் என்று பேசுகிறேன். அப்பொழுது எங்கள் தேவன் அங்கே இறங்கி அதை என்ன செய்வார்? ஏற்றுக்கொள்ளுவார். இதுதான் சவால். எவ்வளோ பெரிய சவால் அருமையானவர்களே! இதை எப்படி பார்க்குறான்னா, எப்போ எனக்கு இதை மாதிரி சான்ஸே கிடையாதுன்னு பார்க்குறான். யாரை போல? தாவீதை போல. தாவீதை எப்படி பார்த்தா, எப்போ அந்த கோலியாத்தை விட்டால் எனக்கு சான்ஸே கிடையாது. நீங்கள் என்ன பார்க்கணும் தெரியுமா? எங்கேயாவது சரீரம் செத்து கிடந்தா, எப்போ இதை விட்டால் எனக்கு சான்ஸே கிடையாது என்று நீங்கள் என்றைக்கு எழும்ப போகிறீர்கள் அருமையானவர்களே? இட்ஸ் ஸோ என்ஜாயபிள், ஸோ ஈஸி, இட் இஸ் ஸோ எஃபர்ட்லெஸ் டியர்லி பிலவட். அருமையானவர்களே, பைபிளில் ஒரு 10 இடத்துல செத்தவங்க எழும்பியிருக்காங்கங்க. ஒரு இடத்துலையும் ஒருத்தரும் கஷ்டப்படலைங்க. பாடி மேலே படுத்து எழும்புனா சரீரம் உயிரோடு வந்துடுது. அப்புறம் எழுந்துருன்னு சொன்னால் உயிரோடு வந்துடுது. யாருமே கஷ்டப்படலையே. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். த லார்ட் ஹேஸ் மேட் எவ்ரிதிங் ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங். ரிலிஜன் ஹேஸ் மேட் எவ்ரிதிங் டிஃபிகல்ட்டி அண்ட் ஆல்சோ காம்ப்ளிகேட்டட். எல்லாத்தையும் காம்ப்ளிகேட் பண்ணி விட்டாங்க. எங்கே செத்தவங்களை எழுப்ப மாத்திரம் இல்லைங்க, எந்த அற்புதம் செய்ய யாராவது கஷ்டப்பட்டாங்களா? செங்கடலை திறக்க மோசே கஷ்டப்பட்டானா? கோலை நீட்டுனா திறக்குது. இரும்பு கோடலி யோர்தான் நதிக்குள்ளே விழுந்துருது. உடனே எலிசா போய் முங்கு நீச்சல் போய் எடுத்துட்டு வந்தானா? அது கஷ்டங்க. கொம்பை தூக்கி போட்டால் மதக்குது. இட் இஸ் எஃபர்ட்லெஸ். அருமையானவர்களே, ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் கஷ்டப்பட வேண்டிய எல்லாவற்றையும் சிலுவையில் கஷ்டப்பட்டுட்டாருங்க. அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எல்லாவற்றையும் லகுவாகவும் மெதுவாகவும் மாற்றிவிட்டார். என்னுடைய சுமை லகுவானதும் என்னுடைய வழி மெதுவாகவும் இருக்கும் என்று சொன்னவர் யாருங்க? ஹல்லேலூயா. ஓ, வாட் a loving daddy we have. பாருங்க, இதில் ஒரு 5 லெசன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, அங்கே முதலாவது 15வது வசனத்தில் 1 ராஜாக்கள் 18:15 அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இவனுக்கு எந்த அளவு விசுவாசம்னா, ஆகாபு என்ன பிடிக்க ஆள் வச்சிருக்கான், ஒரு சேனையே வச்சிருக்கான். நான் முந்தி போய் அவன்கிட்ட போய் எங்கள் தேவனை ப்ரூவ் பண்ண போறேன்னு நம்புறாங்க. மிராக்கிள் மீது அவ்வளவு ஃபெய்த் இருக்குதுங்க அவனுக்கு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அவனே சொல்லிட்டேன், எப்போ நானும் உங்களை மாதிரி பாடு உள்ள மனுஷன்ட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நானும் உங்களை மாதிரி சாதாரண ஆள்ட்டான். ஐயா, அவன் உண்மையிலே சாதாரண ஆளுங்க. நீங்கள் தான் மனிதர்களே இல்லையே. நீங்கள் மனிதர்களா? ஆனால் மனிதர்களை போலதான் செத்து போவீங்கன்னு சொல்கிறான். யார்? ஆகாப். 82வது சங்கீதத்தில் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே தேவர்கள். ஆனால் ஒருத்தனை இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனவே மனுஷ மாதிரியே வாழ்ந்து செத்து போயிடுவான்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற காலம் வந்து விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஆமாம் ஆமாம் ஆமாம், சாதாரண வாழ்க்கைக்கு தேவன் உங்களை என்னோடு இணைக்கவில்லை. அருமையானவர்களே, ஹல்லேலூயா. உன்னையும் உன் தேவனையும் வெளிப்படுத்த மிராக்கிள் தாங்க சரியான டூலு. ஆமென், ஹல்லேலூயா.
மோசேட்ட சொல்கிறார், மோசே உன்னை கொண்டு நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிறாருங்க. மோசைக்கு மாத்திரம் தான் சொன்னாரா? உனக்கு சொல்லலையா? எனக்கு சொல்லலையா? ஹல்லேலூயா. ஆமாம், தேவனை வெளிப்படுத்துவதற்கு தேவன் உங்கள் கையிலே தந்திருக்கிற சூப்பர் நேச்சுரல் பவரை ரிலீஸ் பண்ணுகிறதை சீக்கிரமாக கற்றுக்கொள்ளலாம். சீக்கிரமாக கற்றுக்கொள்ளுங்கள். இதனாலே தேவன் யார் என்பதை உலகிற்கு காட்ட முடியுமே. இது ஆட்டு இடையன் அறிந்திருந்தானே, அவன் என்ன சொல்கிறான்? எப்பா இன்னைக்கு உன் தலையை எடுக்க போகிறேன், இதனாலே பூமியில் இந்த பூலோகத்தில் ஒரு தேவன் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள் என்று சொல்கிறார். என்ன வெளிச்சம் பாருங்க. யாருக்கு? தாவீதுக்கு. அவனுக்கு பைபிளே கிடையாதுங்க, சர்ச்சும் கிடையாது. அவன் விசுவாசத்தை உறிஞ்சி எடுக்க சர்ச்சும் கிடையாது. அருமையானவர்களே, ஓ தேங்க்யூலாம் இல்லை, எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்டுங்க. எப்போ அன்னைக்கு உன் தலையை எடுக்க போகிறேன், இதனாலே பூமியிலே ஒரு தேவன் உண்டு என்று பூலோகத்தார் யாவரும் அறிந்து கொள்ளுவார்கள் என்று முழங்கின தாவீதோடு நாம் இணைந்து கொள்வோம். அருமையானவர்களே, அப்போது முதலாவது பாடம், உங்கள் மூலமாக தேவன் பயங்கரமான அற்புதங்களை செய்து தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். எனவே நீங்கள் அற்புதம் செய்யக்கூடிய நபராக இருக்கிறீர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது பாடம் என்ன தெரியுமா? இந்த ரெண்டு மனசு உள்ளவங்களெல்லாம் இந்த எலியா பிடிக்கவே இல்லை, யோசுவாவுக்கும் பிடிக்கலை. இந்த எலியா என்ன சொல்லுகிறான் என்று சொல்லி அங்கே 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றும் ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றுமே சொல்லலை. இவன் சேலஞ்ச் பண்ணுறாடா, யாருடா கடவுள்? இன்னைக்கு நம்ம முடிவு பண்ணணும். அப்போது தேவன் யார் என்று உலகத்திற்கு வழிகாட்டுவதற்கு அருமையானவர்களே, அற்புதம் செய்யும்படியாக நீங்கள் உங்களை இணைத்து கொள்ளுங்கள். இன்னும் அதே அந்த 2வது லெசனில் நான் இன்னும் என்ன சொல்ல படிக்க போகிறேன்னா, எப்படி தேவனை அவன் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுகிறான் என்று 23, 24வது வசனங்களிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அங்கே 1 ராஜாக்கள் 18, 23 இப்பொழுதும் 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். எவ்வளவோ பெரிய ப்ராசஸ் பண்ணுறான் பாருங்க. கான்ஸ்டண்ட்டாக அவன் விசுவாசம் இருக்குதுங்க. சேலஞ்ச் பண்ணுறான். 2ல் 1 இன்னைக்கு பார்த்துருவோப்பா. உங்கள் தேவன் இந்த அற்புதத்தை செய்துட்டா நான் உங்கள் தேவன் பக்கம் வந்துடுறேன். யெகோவா தேவன் இந்த அற்புதம் செஞ்சுட்டா 450 பேரையும் கொலை செய்திருவேங்கிறான். ஏமாத்திட்டு அலையிறீங்க. நீனும் ஏமாந்துட்டா, உலகத்தை ஏமாத்திட்டு இருக்கா. ஹல்லேலூயா. ஓ வாட் எ லவ்விங் டாடி. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். 25வது வசனத்தில் பாருங்கள். அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகர் ஆனதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். சோ கிளியர். உங்களுக்கு இந்த ஸ்டோரிலாம் தெரியும். தெரியாதவர்களுக்கு நான் சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள். 2 காளையை கொண்டு வருகிறார். ஒரு காளையை பாகாலை வணங்குகிற தீர்க்கதரிசிகள் என்ன செய்யணும்? நீங்கள் ஒரு பலிபீடம் கட்டி அது மேலே விறக வைத்து அது மேலே என்ன செய்யுங்க? இந்த கறியை வைங்க, காளையை கொன்று வைங்க. அங்கே என்ன நடக்கணும்? உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் தேவன் வந்து இந்த பலியை நெருப்பினாலே ஏற்றுக்கொண்டால் நான் உங்கள் பக்கம் வந்துடுறேன்னு சவால் விடுறாங்க. சரிங்களா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. இதை புரியாமல் இருப்பதற்கு அருமையானவர்களை கூப்பிட்டு பார்க்காங்க. காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் கூப்பிடுறாங்க. கடவுளை காணோம். அவன் எப்படி கிண்டல் பண்ணுறான் பாருங்க. 27வது வசனத்தில் மத்தியான வேளையிலே காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் இந்த பாகாலை தீர்க்கதரிசிகள்லாம் கூப்பிட்றாங்க. இறங்குன்னு ஒன்றும் நடக்கலை. மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி கிண்டல் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்க. உங்கள் சாமி ஒருவேளை தூங்கிட்டு இருப்பார், இல்லை வேறு ஏதாவது ஆஃபீஸ் ஒர்க்கு பண்ணுவார்.
அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாக இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேணும். 28வது வசனத்தில் எலியா கிண்டல் பண்ணுறதான். அதே போல் அவங்க சத்தமாக போட்டு கூப்பிடுறாங்க, உடலெல்லாம் வருத்திக்கிடுறாங்க, ஒன்றையும் காணும். சரிங்களா? இதற்கு பிறகு தான் கேமே ஸ்டார்ட் ஆகுதுங்க. எவ்வளவு விசுவாசம் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். எலியாவுக்கு எவ்வளவு விசுவாசம் இருந்தது பாருங்கள். அவன் அதன் பிறகு என்ன செய்கிறான் பாருங்கள், இன்டென்ஷனலாக சில காரியத்தை செய்கிறான். நம்ம தேவனை இதை போல் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு திரும்ப உனக்கு சான்ஸ் கிடைக்குதோ இல்லையப்பா, எனவே நான் என்ன செய்ய போகிறேன், இந்த விறகை தண்ணியால் நனைக்க போகிறேன், ஆனாலும் என் தேவன் அக்கினியை அனுப்புவார், அது பயங்கரமாக எரியும். அதை வாசிக்கட்டுமா உங்களுக்கு? அருமையானவர்களை, இன்டென்ஷனலாக தடையை உண்டாக்குகிறான். 34வது வசனத்தில் பிற்பாடு அவன் அங்கே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சாயங்காலம் வரைக்கும் கூப்பாடு போடுறாங்க, ஒன்றும் நடக்கலை. 34வது வசனம், பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலே விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். ஊற்றிட்டாங்க. 4 குடம் தண்ணி பலிபீடத்தில் ஊற்றிட்டாங்க, விறகு மேலே ஊற்றிட்டாங்க, அந்த சதை மேலே ஊற்றிட்டாங்க, பலிப்பொருள் மேலே. 2வது முறையும் அப்படியே ஊற்றுங்கள்ங்கிறாங்க. எப்போ 3வது முறையும் ஊற்ற சொல்கிறான். ஃபுல் ப்ரூஃபாக இருக்கான். இன்றைக்கி நான் கிளியராக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி ஆகணும். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. எனக்கு அதாங்க வேகம். அவனுக்கு முழு பைபிள் கிடையாது. அவனை இந்த துள்ளுனானா விசுவாசத்தில் நம்ம எப்படி துள்ளணுங்க? அதனால தான் நான் தைரியமாக பாடுறேன். லாசருவின் கல்லறையை இயேசு காலி செய்தால் இந்த 21வது நூற்றாண்டின் விசுவாசிகளாலே கல்லறை தோட்டத்தையே காலி செய்ய முடியும். அருமையானவர்களை, யார் சொன்னா? இயேசு சொன்னார். இன்னும் என்ன சொன்னார்? நான் செய்ததை விட பெரிய கிரியை. அது என்னது? அவர் தண்ணீர் மேலே நடந்தால் நம்ம தண்ணீர் மேலே கட்டில் போட்டு தூங்க முடியுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவர் 2 படகு நிறையாக மீனை பிடிக்க அற்புதம் செஞ்சார்னா நம்மளால் 2 கப்பல் நிறையா மீன் பிடிக்க முடியுமா? முடியாதாங்க. அவருடைய வார்த்தை தான் அப்படி சொல்லுகிறது. அருமையானவர்களே, நீங்கள் எலியாவின் ஆவி உங்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லி நான் அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே நான் கட்டவிழ்க்க போகிறேன். அருமையானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாட் a loving daddy. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதம் செய்யக்கூடிய நபராக தேவன் உங்களையும் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, அற்புதத்தை போல ஈஸியான ஊழியமே கிடையாதுங்க. நான் சொன்ன பாருங்க, 10 பேர் எழுந்தாங்க, ஒருத்தர் இடத்துலையும் கஷ்டப்படலையே. செங்கடலை திறக்க கஷ்டப்படலை, எரிகோ மதிலை வீழ்த்த கஷ்டப்படலை, மாறாவின் கசந்த நீரை மதுரமாக மாற்றுவதற்கு கஷ்டப்பட்டாங்களா? அல்லது தண்ணீரை திராட்சை ரசமாக்க இயேசு கிறிஸ்து கஷ்டப்பட்டாரா? ஊழியங்களிலே லகுவான ஊழியம் அற்புதம் செய்கிறதா? எப்படி பிரதர் அப்படி சொல்கிறீங்க? வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைத்தால் சுகமாகுது. இதில் என்ன கஷ்டங்க? நிழல் பட்டால் சுகமாகுது, என்ன கஷ்டம்? ஏன் சொங்கி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எழுந்திருங்கள் அருமையானவர்கள், எழுந்திருங்க. பரலோகம் ஒன்றை நம்பி இருக்குப்பா. ஓ, தேங்க்யூ மாஸ்டர். சிலரோடு தேவனுடைய ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாக பேசுகிறார். அருமையானவர்கள், இந்த செய்தியை கேட்ட உடனே என்னை அழையுங்கள். 1111 இஸ் மை பர்சனல் நம்பர். டியர்லி பிலவட், உங்களுக்கு நாங்கள் இலவசமான பயிற்சி கொடுக்குறோம். டெட் ரைசிங் பண்ண எப்படி என்று கற்றுக் கொடுக்குறோம். 1000 சபைகளை 10 வருஷத்தில் நாட்டுவது எப்படி என்று கற்றுக் கொடுக்குறோம். அருமையானவர்களே, ஆமாம், நம்முடைய தலைமுறையில் நம்முடைய உலகம் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட போகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களை கொண்டு என்னை கொண்டு தான் அதை செய்ய போகிறார். அருமையானவர்களே, 4வது லெசன் பாருங்கள். அவன் விழுந்து ஜெபம் பண்ணவே இல்லை. இது ரொம்ப முக்கியமான பாடமாக இருக்குது. எதை கேட்டாலும் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. ஐயா, ஜெபம் என்றால் தேவனோடு உள்ள உறவு தான். ஜெபம் செய்ய சிறந்த வழி. இந்த புக்கை படிக்கலைன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வேஸ்ட்டுங்க. 40 நாள் உபவாசம் பண்ணி உங்கள் உடம்பையும் கெடுத்துருவீங்க, எல்லாத்தையும் கெடுத்துருவீங்க. ஃபைண்ட் அவுட் த பெட்டர் வே டு ப்ரே, டியர்லி பிலவட். அருமையானவர்களே, ஆமாம், பெட்டர் ப்ரேயர் எது என்று சொல்லி பார்ப்போமா? அங்கே 1 ராஜாக்கள் 18 37 38ங்க. கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அவ்வளோதாங்க ப்ரேயர். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், 24/7
தூதர்கள் உங்களுக்காக ரெடியாக இருக்காங்க, ரெடியாக இருக்காங்க. கட்டளை எடுங்க. கேன்சர் கட்டி ஃபோனில், சிஸ்டர் அந்த இடத்துல கை வைங்க, வச்சுட்டிங்களா, கையை எடுத்துட்டீங்களா, தடவி பாருங்க பிரதர், இவ்வளோ சைஸில் இருந்தது பிரதர், காணும் பிரதர். ஐயா, அற்புதம் செய்கிறதை போல எளிதான ஊழியம் ஒன்றுமே இல்லைங்க. அதுக்கு கடந்து நீங்கள் 40 நாள் உபவாசம் பண்ண வேண்டாம், 4 மணி நேரம் ஜெபிக்க வேண்டாம். 3 வார்த்தை சொன்னால் போதும், லாசருவே வெளியே வா. 2 வார்த்தை சொன்னால் போதும், இறையாதே அமைதலாக இரு, தபித்தாலே எழுந்துரு. 4 வார்த்தை சொன்னால் போதும், படுக்கையை எடுத்து கொண்டு நட. இவ்வளோதாங்க ப்ரேயரு. வேற என்ன ஜெபம் பண்ணாரு? அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணார். 5 அப்போ 2 மீனை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு எல்லாருக்கும், அவ்வளோதாங்க ப்ரேயரு. அப்போ நாங்கள் ரொம்ப நேரம் ஜெபிக்க வேண்டாமா? அருமையானவர்களே, தேவனோடு உள்ள உறவு தான் ஜெபம். இயேசு கிறிஸ்து இரவெல்லாம் அந்த கனெக்ஷனில் இருந்தார், அதாங்க ஜெபம். அற்புதம் செய்கிறது எளிதான ஊழியம் என்று நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். இன்னொன்னே சொல்லுகிறேன், அதில் ஒரே ஒரு சீக்ரெட் தான் இருக்குது. எந்த சீக்ரெட்டும் இல்லை என்பது தான் சீக்ரெட். பேசுனா அற்புதம், நிழல் பட்டா அற்புதம். என்னங்க சீக்ரெட் இருக்கு? வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைத்தால் சுகம். ஒரு சீக்ரெட்டும் கிடையாதுங்க. நீங்கள் ஏதோ ஒன்று குதிரை கொம்பு மாதிரி நினைக்கிறீங்க. ஆமென். நீங்கள் சென்னையில் இருந்தால் ஒரு 3 மாதங்கள் எங்கள் சபைக்கு வாங்க. கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளிக்கு 3 months வாங்க. உங்களால் அற்புதம் செய்யாமல் இருக்கவே முடியாதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். அருமையானவர்களே, தேவன் எல்லாவற்றையும் கொண்டு அற்புதம் செய்கிறார். அந்த அக்கினி வந்து இறங்கிட்டு என்று சொல்லி நீங்கள் அருமையானவர்களே 38வது வசனம் வாசிக்கிறேன். இவ்வளோதான் ஜெபம் பண்ணுறான். என்ன ஜெபம் பண்ணுறா? கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். 38வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து, கர்த்தாவே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அறிந்து கொண்டார். இதை விட்டால் வேற கதியே கிடையாதுங்க, கதியே கிடையாது. அற்புதம் செய்யாமல் பெரிய அறுவடையை பார்க்கவே முடியாது. அருமையானவர்களே, இட்ஸ் ஸோ ஈஸி, இட்ஸ் ஸோ என்ஜாயபிள், மோர் ஃப்ரூட்ஃபுல். எது? கர்த்தருடைய நாமத்தினாலே அற்புதம் செய்வது, ஜனங்களுடைய கண்களை திறப்பதற்கு. நீங்கள் பைபிளை தேடி வாசிங்களா? மோசையுடைய கண்ணை திறக்கணும். ஒரு பெரிய பர்பஸை வச்சிருக்காரு அவனுக்கு. எப்படி நம்ப முடியும்? நம்பவே முடியாது. நான் ஒரு திக்குவாயி, நான் 420 கேஸில் இருக்கேன், என்னை தேடி இராணுவம் இருக்குது, நான் வர கொலை செய்திருக்கேன், உனக்கு பிரியமில்லாமல் எல்லாமே செய்திருக்கேன், நான் ஒரு பயந்து போய் வீட்டு மாப்பிள்ளையாக இருக்கிறேன். அவன் மனதை மாற்றினது என்னது? அற்புதம். கையை குஷ்டரோமாக்கி சோகமாக்கி காட்டுறாரு. பாம்பை கோலை பாம்பாக்கி பாம்பை கோலாக்கி காட்டினாருங்க. மைண்ட் செட் மாறிட்டு. அருமையானவர்களே, பேதுருவை பிடிக்கணும், அவருக்கு டைமே இல்லைங்க. உங்களை மாதிரி அவருக்கு டைம் இல்லை. ஏன்னா அவருக்கு 3.5 வருஷம் தான் ஊழியம். நமக்கு 100 வருஷம் ஊழியம் இருக்கிறதுனால நேரத்தை வேஸ்ட் ஆகிட்டு. பிரமிக்கத்தக்கதாக, வலைகள் கிளியத்தக்கதாக, 2 படகுகள் அமிழத்தக்கதாக மீனை கொண்டு கொடுத்து கண்ணை திறந்து விட்டார். சூப்பர் நேச்சுரலாக. அடுத்தது யார்? பவுல். அவர் கண்ணை திறக்கணும். என்ன செஞ்சார்? கண்ணை 3 நாளாக குருடாக்கிட்டார். அருமையானவர்களே, இந்த நாளில் நீங்கள் மனம் திரும்புங்க. அருமையானவர்களே, தேவன் உங்களை கொண்டு செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இன்டர்நேஷனல் வழங்கும் வாழ்வோம் வையகத்தையும் வாழ வைப்போம். இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசம் தான் நம்மை ரட்சித்தது. மனிதனுடைய விசுவாசம் நம்மை ரட்சிக்க முடியாது. பாவங்களில் எல்லாம் பிரதான பாவம் என்ன தெரியுமா? அவிசுவாசம் தான் பாவம். உங்களுடைய வாயிலே வாழ்வருளக்கூடிய வார்த்தையை நீங்கள் இந்த நாளில் இருந்து பேசுவீர்கள், நீங்களும் வாழுவீர்கள், அநேகரை வாழ வைப்பீர்கள். பிரதர் ஜான் A.S. சிங் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி. ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் லிவ் லைஃப் அண்ட் கிவ் லைஃப். ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிறு இரவு 10:30 மணிக்கு உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம்.
நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.